டோர்னமெண்டா செகண்ட் டேவோட தேர்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கட்டுமாவிருதி வர்சஸ் அதிராம்பட்டினம் பீச் பாய்ஸ். ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்கிறது பாபு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவா. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக இங்கே போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி இன்னைய டேவில் அதிராம்பட்டினம் பீச் பாய்ஸுக்காக கன்னியாகுமரி ஸ்குவாடு ஸோ அதிகமான பிளேயர்ஸ் விளாட்றாங்க. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. அகெயின் ஒரு டாட் பால், மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேவா. பாலோட தேர்ட் ஒன் வித்து கொடுக்கல, அதே இடத்துல கிடக்கிற பட்சத்தில் ஓடிடுவாங்க சிங்கிள். ஓடி மேட்ச்னா வந்தால் ராஜா ஆன் சைட், ஃபுல் டேப் பால். இப்போ ஸ்டாலினும் பிடிக்கல, அங்கே லக்கிலி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பைஸ் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஃபுல் டாஸ், ஸ்பீடர் கையில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பாலை எடுக்கலாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல, அதன் காரணமாக அங்கே லைஃப் கிடைக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் லோ ஃபுல் டாஸ், ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க சேஃபாக. அகெயின் ஒரு டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க கட்டுமாவிருதி. அதெல்லாம் பைஸில் ஒரு பவுண்டரி போனதையும் சேர்த்து போயிருக்கு. எக்ஸலண்ட் ஓவர், நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் தேவா. செகண்ட் ஓவர் பட பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவான ஃபீல்ட் செட்டப், கவர்ஸில் வச்சு போட்டிருக்கான்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் ஃபீல்டிங் அங்கே சக்காரியா. யங் சார் பவுலிங் சூப்பராக போடுவார், ஃபீல்டிங்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. இங்கே ஒரு டாட் பாலான்னு பார்த்தா நோ பால் கொடுத்துட்டாருங்க. லெக் சைடு 6 பேர் நிற்கிறாங்க, அதன் காரணமாக பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி முன்னாடியே நின்னாருங்க மைண்ட் செட் போட்டு. ஆனால் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பிரகாஷ். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு, எக்ஸலண்ட் டெலிவரி, பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்கிறாரு எங்கள் பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீலர் பாலை தடுத்து போட்டாருங்க. நல்ல ஸ்டாப், பவுண்ட்ரி போக விடாது, வேகத்தை கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டார். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கணுங்க. முதலில் விக்கெட்டை இழக்கிறாங்க, ராஜாவோட விக்கெட்டை எடுத்து இருக்காரு இங்கே பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் இப்போ பேட்ச் பண்ணால் ஜபர்சின் கிளாசிக்காக ஆடினாருங்க. பால் போயிருந்தா ஃபீல்டை விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. 1 பவுன்ஸ் கிளியர் பண்ணதா இல்லைங்க, ஸ்டாப் பண்ணி போட்டார் ஃபீல்டர். 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். 2 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க கட்டுமாவிருதி. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தேவா. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில். சான்ஸ் ஃபார் 6 போயிடுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். 6 ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு இங்கே பாபு. செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், மேஜிக்கல் டெலிவரி, சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க தேவானா காட்டன் போல்டில். 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த பாபு, அவரோட விக்கெட்டும் இங்கே பறி போயிருக்கு. நீ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக், ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரன்ஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர், அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார், ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து காலில் போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துறாங்க. டாட் பாலாக இங்கே கன்வெர்ட் ஆகும். டாட் பாலோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் 3 ஓவரும் இங்கே கட்டுக்கோப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவலில் ஸ்கோர் போக விடாமல் அதிராம்பட்டினம் 3 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க கட்டுமா விடுதி. அதோட ஃபர்ஸ்ட் ஒன் திரையாக போயிருக்கு. 2 ரன் பண்ணிடுறாங்களா 2 பேட்ஸ்மேன்ஸ். 2 ரன் கால் பண்ணாரு, ஓட முடியுதான்னு பார்த்தா போட்டாங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டா. எஸ், நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், கிளாசிக்ஸாக நிறைய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஜெபஸ்டினோட விக்கெட் இங்கே பறி போயிடுச்சு. நீ பேட்ஸ்மேனா இங்கே அரவிந்த். 1 ரன்னு, 2வது ரன்னு ஓட ட்ரை பண்ணிடுறாங்களா. ஸ்டாலின் ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. சான்ஸ் ஃபார் உள்ளே வந்துட்டாங்க. 2 ரன். சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். கொடுத்தாருங்க விக்கெட்டை. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் பாலே எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா.
அகைன் ஒரு விக்கெட். அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துக்கிறதுக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க கட்டுமா விடுதி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர். அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு பவுண்ட்ரி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க கட்டுமாவடி. 5th ஓவர் பட எங்கள் ஹர்ஷாத் பவுலர் கைக்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. ஆல்மோஸ்ட் பாலுக்கு ரெடியாக நின்று ட்ராப் பண்ணிட்டாருங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் சூப்பராக அடித்தாருங்க. இதுக்கு முன்னாடி பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் இந்த முறை 6 பதிவு பண்ணியிருக்காரு. நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த முறை தாண்டி போகுதா கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பிடிக்க முடியலங்க. அகைன் ஒரு 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்கே 6 அகைன் ஒரு 6 ஹார்டி 6 இங்கே பதிவு பண்ணுறாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. இதுவும் 6க்கான வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு கேட்சை பிடிக்கலங்க. ஹார்டி 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு இங்கே லைஃப் கிடைக்குது. கண்டிப்பாக டேஞ்சராக இருக்கும். பார்க்கலாம். 5 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க கட்டுமா விடுதி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சக்கரியா சான்ஸ் ஃபார். நெக்ஸ்ட் ஒன் இன்சரேஜில் விக்கெட் எடுத்துருக்காரு. இங்கே கிட்டத்தட்ட 4 6 கிட்ட அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் ஒரு யங்ஸ்டர் எடுத்திருக்காரு சக்கரியா. பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார். 6 போயிடுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா போஸ்டாருங்க லைனில் வச்சு. சக்கரியா பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் சரண். அப்படியே வித்தையை கொடுக்காத பந்து அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் சிங்கிள். அவளோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டேஸ். விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா போஸ்டாருங்க இங்கே தேவா 3வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் எங்கள் சக்கரியா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல லாஸ்ட் 1 more பால். எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. சோஃபார் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 3 விக்கெட் எடுத்து சக்கரியா 7 ரன் விட்டு கொடுத்து. சோஃபார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 53 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் 6ன்னு சொல்லியிருப்பேன். அது பவுண்ட்ரி. ஒனி பேட்ஸ்மேனா சைக்கிளில் இருக்க போகிறது பெனின். நான் சைக்கிளில் திண்டுக்கல் ஸ்டாலின். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் செல்வா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விடு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். சூப்பராக அடிச்சாருங்க. கிளாசிக்காக அடிச்சிருந்தாரு. கவர்ஸில் சான்ஸ் ஃபார் 6ன்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்கே 6 பெனின் பேட்லேருந்து கிளாசிக்கான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பராக அடிச்சாருங்க. அவளோட செகண்ட் ஒன் இந்த முறை வித்தையை கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஹேக்கிங் லென்த்தில் சிங்கிள். அவளோட தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. சான்ஸ் ஃபார் போயிடுச்சு. 6 பவுண்ட்ரியாக செக் பண்ணி கொடுப்பாங்க. வெரி க்ளோஸ் டு பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். கீழே குத்தி போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி. 2 பேட்ஸ்மேனும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க. நேருக்கு நேர். இதுவும் வெரி க்ளோஸ் டு பவுண்ட்ரிங்க. ஒரு 2 மீட்டர் தான் முன்னாடி குத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 பாலில் 2 பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. ஸ்லோயர் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. அதன் காரணமாக இங்கே டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் தானா பவுண்டரின்னு சொல்லும் போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. சரண் செம்ம பேஸில் போன பால். டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. சோபார் முதல் ஓவருக்கு ஒரு 6 2 பவுண்ட்ரி ஒரு சிங்கிள்னு 15 ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதிராம்பட்டினம் 16 ரன் ஒரு ஒயிட்டோட சேர்த்து. 2வது ஃபர்ஸ்ட் பால் கிளாரிட்டி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை தெளிவாக இழுத்து போட்டிருக்காரு இங்கே சரண். டாட் பால்.
பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். வித்தியை கொடுக்காத பந்து, கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காம போட்டுறாருன்னு சொல்லலாம் போன பால. பாலோட நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி, மேஜிக்கல் டெலிவரி, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்துச்சா? எஸ், டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறித்து விட்டாரு. நல்லா டேக்கானுங்க. இங்கே பென்னியோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. சூப்பரான ஒரு ஓவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாரு, இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சரண். 2 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 4 ஓவருக்கு 36 அடிக்கணும். தேர்ட் ஓவர் போட எங்கள் கார்த்தி ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க. அவரை ஃபுல் டாஸ் பால தெளிவாக ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் ஃபீல்டர், அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வின் ஒன் ஸ்ட்ரைக், ஸ்லோ ஏர். ஸோ பந்து போடுறதுக்கு முன்னாடி சவுண்டை கொடுத்தாரு, அதை பார்த்து ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் எங்கள் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. எந்த ஃபீல்டர் போகிறாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆட பார்த்துருக்காரு. ஜெபர்சன் நல்ல ஸ்டாப், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. சுற்றி திரும்பி தெளிவாக ஆடிந்தார். ஆனால் அங்கே ஃபீல்டரையும் தெளிவாக வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக இங்கே சிங்கிள். 3 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. ரெமினி இருக்க 3 ஓவருக்கும் 27 தேவை. ஸோ இந்த ஓவர் முக்கியமாக இருக்க போகுது. சரண் அவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. நல்லாதவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு எடுப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், நேருக்கு நேர் பவுலர் தாண்டி போயிடுச்சு. சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்டரியை விட்டாங்க இங்கே முக்கியமான நேரத்தில். நல்லா போட்டுக்கிற பவுலருக்கு எப்போயுமே இந்த மாதிரி லோ ஸ்கோர் மேட்ச்சில் ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணணும். தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே சரண், டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் செம்ம பேசுங்க, செம்ம டெலிவரின்னு சொல்லலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே அவரோட இடம் அண்டு வேகம். சரணோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. இந்த முறை தெளிவாக கணிச்சிட்டாரு. எக்ஸலண்டாக ஆடினார்னு சொல்லலாம். ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர், அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணணும். பண்ணிட்டாங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாங்களா? வர முடியலங்க, முன்னாடியே குத்திருச்சு. நல்ல எஃபர்ட், பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். இந்த சிங்கிளோட இங்கே 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 14 அடிக்கணும். 5th ஓவர் போட இங்கே கார்த்தி ரிமைனிங் இருக்க 12க்கு 14. வரட்டி ஆட பார்த்தாரு. வயலில் எனக்கு உள்ளே தான் வந்திருக்கு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாலோட செகண்ட் ஒன் வர்ற விட்டு ஆட பார்த்தாரு. அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். நல்லா டேக்கணுங்க, பிடிச்சாருங்க. விக்கெட்டு முக்கியமான நேரத்தில் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே கார்த்தி. ரிமினி இருக்க 10 பாலுக்கு 14. மேட்ச்சில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் இங்கே கட்டுமாவடி. பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேப்பில் போகும்னு நினைக்கிறேன். அங்கே போயிடுச்சுங்க, பவுண்ட்ரி. தேவையான ஒரு பவுண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் பால் டு பால் மேட்ச்சில் இப்போதைக்கு. பாலோட ஃபோர்த் ஒன் ரிமினி இருக்கா 9க்கு 10. ஒயிட் ஸ்லோயர் அதை கணிச்சிட்டாரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா? 6க்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு. எனக்கு வெளில தான் கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஸ்லோயரை தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு 6 இங்கே பேட்ஸ்மேன். ரெமினி இருக்க 8க்கு 3. திரையாக கேப்பில் இது அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் லாங் ஆப்பில் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா புடிச்சாருங்க இங்கே சரண். நல்லா ஆன பேட்ஸ்மேன். ஆல்மோஸ்ட் மேட்சை டன் ஆக வச்சுட்டு தான் போயிருக்காரு. அவரோட வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கான்னு சொல்லலாம் இங்கே ஸ்டாலின். கடைசி 6க்கு 2. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. கேட்சில் பிடிச்சா அதுக்கப்புறம் ஏதாவது மேட்சுகள் நடக்குதான்னு பார்க்கலாம். பிடிச்சிட்டாருங்க இங்கே கேட்சை. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு.
பாலோட செகண்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணா சச்சின் அர்ஜுன். சூப்பராக போட்டிருக்காரு, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜா. எப்படி இருக்கு 4-2 தேர்ட் ஒன். பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடி இந்த பில்லர் நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டார். சிங்கிள். கடைசி 3 பாலுக்கு 1 ஃபோர்த் ஒன். டாட் பாலாக ரன் அவுட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிச்சிட்டா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஸ் அடிச்சுட்டாங்க இங்கே ரன் அவுட்டு. மேட்ச்சில் ஒரு மாதிரி மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். லோ ஸ்கோர் மேட்சாக இருந்தாலும் 6-2 இப்போ 2-1 மாற்றிருக்காரு இங்கே ராஜா. எப்படி இருக்கா 2 பாலுக்கு 1 ஃபிஃப்த் ஒன். முக்கியமான பால் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான நேரத்தில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ 6-2 சூப்பராக போட்டிருக்காருங்க. கடைசி 1-1 இங்கே மாற்றிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு மேட்சை. ஸோ இந்த ஒரு பால் செம்ம முக்கியமாக இருக்க போகுது. கடைசி 1-1 முக்கியமான பந்து. கேட்சை பிடிச்சா மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாங்க இங்கே கேட்சை. வாட் அண்ட் ஓவர் செம்மையாக போட்டு கொடுத்துருக்காரு. 6-2 ஒரே ரன்னுக்கு போட்டு இந்த மேட்சை சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு. வெல் பவுல்டு, வாட் அண்ட் ஓவர். இங்கே ராஜா செம்ம ஓவர் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே மேட்சை. ஸோ சரியான பவுலிங் டாமினேட்டு. அதே மாதிரி எவ்ரி பால் ஜெபஸ்டின் கீப்பர் நின்று பேசினார், பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ அவர் சொன்னபடியே இங்கே நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு மேஜிக்கல் சூப்பர் ஓவரில் இங்கே பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டாங்க. கெட்சன் சைக்கிளில் இருக்க போகிறாரு, நான் சைக்கிளில். பாலோட செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் தரையா கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா, 1ஓட ஸ்டாப் வராங்கன்னு பார்த்தா 2ஓட ரிஸ்க் எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விக்கெட்டு, இன்னும் ஒரு விக்கெட் தான் கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன். நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக பிடிச்சிட்டாருங்க. இங்கே பிடிச்சிட்டு வெளில தூக்கி போட்டாரா, அது என்ன ரீசனுங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே. ஸோ ஆக்சுவலாக கேட்சை பிடிச்சிட்டு செலிப்ரேட்டுக்கு இது பண்ணும்போது வெளில போட்டாரா அம்பேரு செக் பண்ணி கொடுப்பாங்க. 4 கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஆக்சுவலாக போன பால் என்ன ஆயிடுச்சுன்னா, பாலை பிடிச்சிட்டு ப்ராச்சர் ஆஃப் சைன்லேயே செலிப்ரேட்டுன்னு சொல்லிட்டு வெளில போட்டாங்க லைனுக்கு வெளியில். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 2 அம்பேர் பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி அதை பவுண்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ உண்மையாகவே பவுலருக்கு கஷ்டமாக இருக்குங்க. நல்லா போட்டுக்கிருக்க பவுலர் நல்ல பேட்ஸ்மேனுக்கு எகெயின்ஸ்டாக சூப்பர் ஓவரில் சூப்பராக போட்டிருந்தார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. பாலோட ஃபோர்த் ஒன். இப்போ கேட்சானு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க. விக்கெட் எடுத்திருக்காரு. வாட்டன் சூப்பராக போட்டிருக்காருங்க எங்கள் சரண். செம்மையாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்க. ஸோ 6-2 போன மேட்ச்சை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 6-6 என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எங்க. பால் டு பால் மேட்ச்சு, பட் சூப்பர் ஓவர் ப்ரெஷரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக நான் அதான் எதிர்பார்த்தேன். தேவா அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. பின்னாடி இந்த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். சிங்கிள். ஸோ பவுலிங்கில் எப்படி சரண் அண்டு ராஜா அவங்க இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்தாங்களோ அதே மாதிரி பேட்டிங்கில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் துண்டாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் பண்ணதுக்காக அதன் காரணமாக தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க. சான்ஸ் ஃபார் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, ஃபீல்டரும் ரெடியாக இருக்கணும். சிங்கிள். 4-4 தேர்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. இதையும் சிங்கிளாக தான் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன். சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களா, கேப்பில் விழுக்குமா, பிடிச்சிட்டாருங்க இங்கே கேட்சை. இந்த ஃபீல்டர் மடிச்சிட்டாரு. சூப்பரான கேட்சு, முக்கியமான நேரத்தில் ஒரு கேட்சை பிடிச்சிட்டாங்க. இப்போ 2-3 மாற்றிட்டாங்க. பால் டு பால் மேட்ச்சு அகைன் ப்ரெஷராக கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரண் அவர் தலையிலே விழுவட்டும் எதுவாக இருந்தாலும், ஏன்னா மேட்சை உள்ளே கொண்டு வந்தது அவர் தான். அந்த 5வது ஓவர் போட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அவரே இறக்கி விட்டுருக்காங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன். தரையா சேஃபாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். சிங்கிள். ஸோ கடைசி 1 பாலுக்கு 2, ஒரு ஓவருக்கு 2, இப்போ 1 பாலுக்கு 2. அகைன் மேட்ச் டாவானா சூப்பர் ஓவர் தான் சொல்லியிருக்காங்க. பேட்டில் நிற்க இருந்துச்சா, பேட்ஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. என்னங்க நடக்குது இங்கே. அகைன் ஒரு சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பிடிச்சி அடிக்கிறாங்களா, அடிச்சிட்டாங்க. அகைன் சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
என்னங்க நடக்குது? 6க்கு 2 சூப்பர் ஓவரு, 6க்கு 6 சூப்பர் ஓவரு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி விளையாண்ட பிளேயர்ஸ் விளையாட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் 2வது சூப்பர் ஓவர் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எங்கள் ஸ்டீபன். ஸோ என்ன ரூல்னா 2வது சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரில் போட்ட பவுலரோ அண்ட் பேட்ஸ்மேனோ கிடையாது. ஸோ அதை தாண்டி 11ஸில் இருக்க பிளேயர்ஸ் தான் விளையாடணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் கேட்ச் பிடிக்கிறாங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போகலை. ஒரு ரன். 2வது ரன் ஓடுறாங்களா? விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே அடித்து பார்த்துருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 2. பாலோட செகண்ட் ஒன். சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டர் கேட்சுக்கு போகிறாங்களா? விரட்டி போனார். ஆனால் பிடிக்க முடியலங்க. தேவாவால் சக்காரியா தான் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2. அங்கே ஃபீல்டர் பேக்கப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3வது ரன் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஓட்டாங்க. 3 ரன். ஸோ கடைசி 2 பாலில் 5 கொண்டு வந்திருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன். செகண்ட் சிஸ்டமில் வந்திருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ரீச் அடித்தார். பேக் ஃபுட் புல் ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா புட் ஸ்டாரா மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே 5 அடித்து பார்த்துருக்காரு. அங்கேயே விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஸ்டீபன் ஆன் ஸ்ட்ரைக். சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா? அங்கே ஃபீல்டர் ரெடியாக நின்னார். புடிச்சாருங்க. ஸோ இந்த மேட்ச்சில் 7 ரன்னு 8 டார்கெட் அமைஞ்சிருக்கு. ஸோ 2, 6, 8ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. 2வது சூப்பர் ஓவரில் 2வது இன்னிங்ஸில் பவுலிங் போட வந்திருக்கவர் செல்வா பெனின் ஸ்ட்ரைக்கில். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போடாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 ஓடிடுறாங்களா? எஸ் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு 2. பாலோட செகண்ட் ஒன். சூப்பராக ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக போயிடுச்சுங்க. யார் ஒரு வழியா செகண்ட் சூப்பர் ஓவரில் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பாலில் முடிவுக்கு வந்திருக்கு இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க இங்கே அதிராம்பட்டினம். ஹாலக் ஃப்ரம் கட்டுமாவடி. ஸோ குறைவான ரன்னை வச்சு செம்மையாக டிஃபன் பண்ணியிருந்தாங்க. போன மேட்ச்சும் நல்லா போட்டுருந்தாங்க.